குரு பயிற்சி பலன் ரிஷபராசினருக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசின்னு சொன்னாவே பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குதூகலம். இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலமாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓப்பனாக சொன்னால் ரிஷபராசிக்கு ராசி லக்னத்தில் குரு வந்து ஒரு வருஷம் உங்களை வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். என்ன நடக்குன்னா சிம்பிளுங்க, நான் தேவாதிபதி, சுக்கிரனுங்கிறது அசுராதிபதி, சம்மந்தமே இல்லை. வில்லன் வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? என்ன சொல்கிறாரோ அது நடக்கணும், இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் கேட்கணும். நிறைய விரயங்கள் நடந்திருக்கும், சம்மந்தமே இல்லாத கரெக்ஷன் தான் நிறைய கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ, சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேத்திரங்கள்னு சொல்லுவோம், கண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சில பேருடைய வீட்டில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு இந்த மோஷன் பாதிப்பு, சில பேருக்கு அப்பாவுடைய வீட்டில் அம்மாவுடைய சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு பொதுவாகவே எப்பவுமே அழகாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கலகலான்னு சிரிச்சுட்டு இருக்கணும். இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி கலகலகலான்னு சத்தம் வரணுங்கிற மாதிரி தான் ரிஷபம் எப்போவுமே அப்படி தான் இருக்கணும். எப்பவுமே லைம்லைட்டில் இருக்கணும்னு விரும்புவாங்க. இன்னொன்று நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஒரு ஆந்தரவம் கொடுத்துரும், அந்த மேக்னெட் மாதிரி அவங்க இருப்பாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் ரஜினிகாந்த்னு வச்சுருக்காங்க. ரீசன் அதுதான். புரியுதுங்களா? இப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாள் உங்கள் தலையில் உட்காந்துருக்கார், உங்கள் வீட்டிலே உட்காந்து குரு உங்களுக்கு மனசை உடச்சிருப்பார். சுத்தமாக மனசு எப்போவுமே டிப்ரெஷன்லேயே இருக்கிற மாதிரி, மனசு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி. ஆனால் உங்கள் வீட்டில் தான் நல்லா நடக்கும், ஆனால் எனக்கு மட்டும் நல்லா நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி பல கேள்வி. பல நாள் நைட் 9 மணிக்கு அப்போ திங்க் பண்ணிருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ஏதோ சரியில்லை. ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்குது சார், நான் சோலோ ட்ரிப் போகலான்னு இருக்குது சார். எத்தனை பேர் இப்படி சொல்லியிருப்பீங்க, மனசில் நினச்சிருப்பீங்கன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அத்தனை பேர் இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியல சார், எங்கேயாவது போய் திருவண்ணாமலையில் போய் ஒரு 10 நாள் உட்காந்துட்டு வரலாமா, இப்படிலாம் தோணிருக்கும். சித்தர் கூட போய் ஒரு 10 நாள் படுத்துக்கலாமா, இப்படிலாம் என்னடா நடக்குது உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு உங்கள் மனசில் அந்த இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் அன்வான்ட் எமோஷன்ஸ் ஹேஸ் காட் நோ மீனிங். உண்மையாக சொன்னால் நான் சொல்கிறது ஏதோ ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இதுதான் உங்கள் மனசில் ஆக்சுவலாக நடந்திருக்கும். இப்போ என்னென்னா குரு வந்து 2ஆம் இடத்துக்கு மாறிட்டார். 2ஆம் இடத்துக்கு குரு மாறிட்டார் அப்படின்னாவே சொர்க்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏன் சொர்க்கம்? பஞ்சத்துக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, பஞ்சமே கிடையாதுயா அப்படிங்கிற மாதிரி நல்ல பணம் வரும். 2ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். புது எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவீங்க, மொபைல் வாங்குவீங்க. இந்த மொபைல் ஸ்க்ரீன்லாம் உடஞ்சி ஸ்க்ராட்ச் கார்டெலாம் இருந்தால் தூக்கி போட்டு புது மொபைலாக மாற்றிருவீங்க. இன்ஃபேக்ட் நீங்களே அப்டேட் ஆகிடுவீங்க. முகம் லட்சணம் பலன்னு இருக்கும். பொதுவாகவே ரிஷபத்துக்கு அழகுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இது என்ன, இது மேக்கப் போடாமையே அழகுன்னு சொல்லலாம். குருங்கிறது இயற்கையான அழகு, முகத்தில் பொழிவு இருக்குன்னு சொல்லுவோம், தேஜஸ், அதெல்லாம் வந்து பொதுவாகவே கொடுத்துரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாமே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போகிறோம் அப்படியே அட்டென்ஷனில் நிற்பாங்க. அவ்வளோ மரியாதை, அவ்வளோ செல்வாக்கு. ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்புறா, நான்லாம் சொல்லி தான் எப்போ பேசியிருப்பேனே அப்படின்னு உட்காந்து இப்போ திங்க் பண்ணுவீங்க. அப்போல்லாம் வேலை செய்யாது, இப்போ தான் வேலை செய்யும். குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது தான் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். சும்மா அடிச்சு விட்டு போகிறாங்கிற மாதிரி கிடையாது. இப்போ சொன்னீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி ஒரு வார்த்தை பேசினாலும் அது வந்து 1000 பொண்ணுக்கு சமம். அவ்வளோ அளவுக்கு வெற்றி. அதே மாதிரி நிறைய பேர் ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். பெண் குழந்தைகள் நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். யாருக்குன்னா ஹஸ்பண்டோடக்கு ஜீரண கோளாறு, அந்த மாதிரி பிரச்சனைகள். சிறு பேருக்கு சிறு குடல் பெருகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு. குட்டி கழிச்சு பார்த்தா லிஸ்ட்டில் மொத்தம் உங்களுக்கு அந்த விதத்தில் சின்ன ஒரு செலவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்வை பலத்தில் குரு உங்களை ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஏற்றி விட்றான். அவங்கள என்ன பண்ணுவீங்க, நல்ல வீடு வச்சுருப்பீங்க, அந்த வீடு பழசாயிருக்கு. ஒரு இடம் வச்சுருப்பீங்க, ஆனால் இப்போ அந்த ஜோன் வந்து 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் அருமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரலாம், மெட்ரோ லைன் வரலாம், இதை பெரிய ஒரு துறைமுகம் வரலாம், இல்லைன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரலாம். இந்த மாதிரி வர்றதுனால அந்த ரேட் ஆஃப் த லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த வீட்டுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ உடனே அந்த வீடை கொடுத்துட்டு பெரிய வீடாக வாங்கி செட்டில் ஆகிடுறது. மெயினான பாஷான லொக்கேஷன், சில்லுன்னு இருக்கக்கூடிய இடம், நிறையா மரங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம், ஃபுல்லாக ஷேடியாக இருக்கும், நிழல்கள் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல அருமையான வீடு வாங்கி, மெயினாக பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அங்கே வந்து வீடு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிங்களோ டிவோர்ஸ் கிடச்சிரும். யாரெல்லாம் மறுமணம் வேணுமோ வருமானம் நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத பணம். இப்போ வந்து சில பேர் வந்து டிவோர்ஸ் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறது, டிவோர்ஸ் ஆச்சுனாவும் பணம் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ ஆலிமனி
அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பெரிய பணம் வருது, ஒரு தொழில் நிறுவனத்தில் போய் நம்ம முக்கியமான பதவியில் போய் உட்காந்துருக்கிறது, வேலை பெண்டை கழட்டினாலும் நம்ம திருப்பி அந்த வேலையை பெண்டை கழட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு மனசார சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும். ஆனால் என்னென்னா குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது முகத்தில் எப்போவுமே சந்தனம் இருக்கணும். அந்த சந்தனம் வந்து இந்த கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும். அதை வைக்க வைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் நல்லது, உங்களை பார்க்குறவங்களும் உங்கள் மேலே கெட்ட ஒரு எண்ணம் கொடுக்காம தடுத்துரும். இது என்னென்னா ஒரு விதமான ஆக்கர்ஷண சக்தியை வந்து பொதுவாக அந்த சந்தனம் கொடுக்கும். அதனால தான் குருவாயூர் போனால் சந்தனம் கொடுப்பாங்க. கேரளா எங்கே போனாலும் சரி வாழை இலை சந்தனம், வாழை இலை சந்தனம். ஏன் கொடுக்குறாங்க? எந்த நெகட்டிவ் பொம்மை இருந்தாலும் உடைக்கிறதுக்கான ஸ்தானம். அதே மாதிரி சந்தனம் வைக்க வைக்க குருவுடைய அனுகிரகம் இன்க்ரீஸ் ஆகும். நெய் போட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு குருவுடைய அனுகிரகம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ நெய் போட்டு சாப்பிடணுமா? சாப்பிடணும். சாப்பிட்டா பணம் வரும். நெய் போட்டால் பணம் வருமானா வரும். ஏன்னா குருவுடைய ஸ்தானம் அபிவிருத்தி கொடுக்கும். அப்போ நல்ல பணம், குருன்னாவே நல்ல பணம், நியாயமாக வரக்கூடிய பணம், லீகல் பணம், இதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஸ்தானம். 100% ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு ப்ரமோஷன் வாய்ப்புகள் தட்டி எடுக்கும். செம்ம ப்ரமோஷன் வரும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது 6ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், அது ஒரு அயோக்கியத்தனமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வை. அதாவது இதெல்லாம் நான் எதிர்பார்க்க லிஸ்ட்லேயே இல்லைடா, இதெல்லாம் எனக்கு நடக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான்லாம் வெளிநாடு போவேன்னு எதிரே பார்க்கல, லாஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கும் டிக்கெட் போட்டு எங்கள் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க, நான்லாம் எதிரே பார்க்கலன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். சில பேருக்கு எப்படி சொன்னால் பந்தி போஜனத்தில் பரிமாறக்கூடிய இடத்துல இந்த சட்னி பார்த்தலான்னு போய் கேட்குற இடத்துல கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும் சட்னி. நீங்கள் லாஸ்ட் அந்த பொண்ணு கூட கனெக்ட் ஆகி திடீர்னு கல்யாணம், இந்த மாதிரிலாம் சமாச்சாரங்கள் வந்து எதிர்பாராத விஷயங்களில் ஒரு டேர்ன் அரவுண்ட் கொடுக்கக்கூடியதுனா 8ஆம் இடம்னா அதிர்ஷ்டம். எப்போ? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம்னா நமக்கு புரியாது, எப்போ நடக்குன்னே தெரியாது, ஆனால் நடக்கும். இந்த மாதிரி ஒரு புது விஷயம். ஏன் இதெல்லாம் அடித்து சொல்கிறேன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது கனெக்ட் ஆகும். எப்போ கனெக்ட் ஆகும்? குரு உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு மேட்ச் ஆகும்போது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு மேட்ச் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ டிவோர்ஸ் ஆச்சு, அடுத்த கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். எப்போ? எப்படி நடக்கும்? ட்ராவல் போகணும், லாங் ட்ராவல், ராமேஸ்வரமோ இல்லைன்னா காசி கயா, ஒரு சூப்பரான சிம்லா, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஒரு நல்ல மனிதர் உங்களை பார்ப்பார். அவர் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனராக இருப்பார். அப்படி இல்லைன்னா ஏதாவது பெரிய ஒரு என்ன சொல்லுது ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடியவராக இருப்பார். அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுவீங்க. திருச்செந்தூருக்கு நடைபயணம் போனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ரிஷபத்துக்கு ஏற்படும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி, திஸ் வில் பேங் ஆன் ஹேப்பன். ஏன்னா இப்போ திருச்செந்தூருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடைபயணம் போனால் முடியாது. நீங்கள் திருச்செந்தூரில் இறங்கி அங்கேருந்து நடந்து போங்க, அதுவுமே நடைபயணம் தான். மினிமம் 3 கிலோமீட்டரு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓடுமோ அது குருஸ்தலம், அது 100% உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். குரு பார்வை இருந்தால் தான் நல்ல விஷயம் நடக்கும். அது இப்போ நடக்கிறது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, இப்போ செம்ம வேலை கிடைக்கும். நைட் டைமும் சேர்த்து ஓட்டி பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். பேசிக்கலாம் குருவுடைய பார்வை என்ன பண்ணணும்னா அவங்க மனசை ஓப்பன் அப் பண்ண வைக்கும். மனசு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே செய்யும். ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேறு மொழி பேசக்கூடிய மனிதராக இருக்கலாம், லவ் மேரேஜ் ஆகிருக்கிற மனுஷனாக இருக்கலாம், டிவர்ஸ் ஆகிருக்கிற மனுஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக தேவையில்லாத பிக்கல் பிடுங்கல்கள் உருவாகும். அதை கடவுளே பார்த்து முற்று விட்டுருவான். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வேலையில் கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல பணம் காசு, நல்ல ப்ரொஃபஷ்னல் க்ரோத்து, நல்ல கமர்ஷியல் பட்ஜெட், சங்கர் படம் மாதிரி நல்ல கமர்ஷியலாக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. அதனால் நத்திங் டு வரி, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ரிஷபத்தில் 3 நட்சத்திரங்கள் வருது, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம். இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் விஷயம், வீட்டில் பெரியவங்க மூலியமாக வரக்கூடிய காசு பணம், அப்பா மூலியமாக வரக்கூடிய ஒரு சம்பளம், இல்லைன்னா அப்பா மூலியமாக வரக்கூடிய ஒரு தொகை, பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய தொகை, அதெல்லாம் கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு லோவர் பேக் பெயின், டிஸ்க் பெயின் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று, தங்கத்தில் தங்கம் அத்தங்கம்ங்கிற மாதிரி ரோஹிணி நட்சத்திரம்னு சொன்னாவே ஒரு குஷி இருக்கும். பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் கொம்முன்னு இருக்கக்கூடிய டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் நிறைய பயணங்கள் போவாங்க, நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படும், நிறைய பேருக்கு புது கண்ணாடி, புது நகை, நிறைய பேர் புதுசாக என்ன சொல்கிறது பெல்ட்லாம் வாங்குவீங்க. சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட் அவங்க லைஃப்பை வந்து மார்க் பண்ணும். இது வாங்கினா அது நடக்குமானா நடக்கும், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் டெக்னிக்கலி தெர் இஸ் அ பிக் கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
உங்கள் வாங்குகிற கண்ணாடியிலுமே இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரேம் இருக்கிற கண்ணாடியாக வாங்குவீங்க. குரு 2ஆம் இடத்துக்கு வந்தால் இப்படி கனெக்ட் ஆகும். அப்போ அதுவுமே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படும். ஈவி வெஹிக்கிள் வாங்குவாங்க. கரு அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு, அது வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பிராப்தம் வந்து வரணும். சார் அது ஒரு சில விஷயங்கள் உள்ளே வரும்பொழுது தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே சில விஷயங்கள் வாகன யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது வாங்குறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்னா வாங்குறதுல தப்பு கிடையாது, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அடுத்து ரொம்ப முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பல நாளாக வேலை இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் நிவர்த்தி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களை இனிமேல் தான் பார்ப்பாங்க. இவனும் ஒரு லிஸ்ட்டில் தான் இருக்கான், நான் இவ்வளோ நாள் கண்ணுக்கே படலவன் அப்படிங்கிறவன் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. உங்ககிட்டையும் கேட்பாங்க. உங்களை மதித்து ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம்மா அவன் சொல்கிறது கரெக்டு தான், இவ்வளோ நாள் இதுதானே நான் சொன்னேன் நான், அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்போ கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இயல்பாக நடக்கும். அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ ஓவராலாக வந்து 3 நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட நல்ல பலன்கள் நிறைய நடக்கும். பட் எவ்ரிதிங் இஸ் கமர்ஷியல். சூப்பராக இருக்குன்னு இருக்கீங்க. எல்லாமே பணமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, ரெண்டாவது பிரதான விஷயம், அதாவது 2ஆம் இடத்துக்கு எப்பெல்லாம் குரு வருதோ வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணலாம். ரெண்டாவது, பசங்க படிக்கிற பசங்க வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு 2 பென்சில் வாங்கி கொடுத்தாலும் வண்ணமாக வாங்கி கொடுத்தாலும் அந்த பசங்க பார்த்து ஒரே சந்தோஷமாயிடுவாங்க. டேய் அங்கிள் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரான்னு. அவங்களுக்கு கிஃப்ட்டு, உங்களுக்கு தானம், அவ்வளோதான். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் தானம் பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யாருக்குன்னா ஏதோ ஒரு லேடிஸ்க்கு, இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அதை அரைச்சி அந்த தெய்வத்துக்கு போடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் பெரிய ஏற்றம். எப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் நெய் விளக்காக ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றும் பொழுது உங்கள் மனசில் என்ன சங்கல்பம் இருக்கோ, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கோ, அந்த வேண்டுதலை மனசார நினச்சிட்டு ஏற்றணும். ஏற்றும் போது அந்த தெய்வம் பார்த்து ஜுவாலாரூபேனான்னு சொல்லுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நடத்தி வைக்கக்கூடிய ஸ்தானம் அற்புதமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் ரிஷபத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ % தருவீங்க? சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 70 தான். ஆனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் 90. செம்ம பணம் வரும், சூப்பராக இருக்கும்.